இப்ப ஹுண்டாய் கம்பெனி இருக்கு, அது கிட்டத்தட்ட 2000-3000 ஏக்கர், அதுக்குள்ளேயே அவ்வளோ ஏரி இருக்கு. அந்த கம்பெனியில 1000 அடிக்கு போர் போடுறாங்க. ஒரு தனியார் கம்பெனிலையுமே போர் போடக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. போரே போடக்கூடாது. எந்த தனியார் கம்பெனில போர் போட முடியாது. விவசாயி தான் அவங்க நிலத்துல போர் போட்டுக்கலாம். ஆனா தனியார் கம்பெனில போர் போடக்கூடாது என்ற சட்டம் இருந்தும் 1000 அடிக்கு போர் போட்டு வைக்கிறாங்க. ஒரு கம்பெனில போர் போட்டிருக்காங்க. அப்ப சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் எங்க போகும்? போர் போட்டா என்ன ஆகும்? 1000 அடிக்கு போர் போட்டா நிலத்தடி நீர் அத்தனையும் அந்த கம்பெனி உறிஞ்சிரும். அப்புறம் விவசாயம் பண்ண முடியுமா? இல்ல குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்குமா? அப்ப குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணா நம்ம என்ன பண்ணணும்? 1000 அடிக்கும் அதிகமாக 1500 அடிக்கு ஒரு போர் போட்டாதான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். ஆடு மாடுக்கு நல்ல தண்ணி இருக்கா? கிடையாது. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருக்கா? கிடையவே கிடையாது. இப்ப தண்ணி கூட ஒண்ணு விலை வேற ஏத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். 5 ரூபாய்க்கு வித்திருந்தாங்க, இப்ப 7 ரூபாய்க்கு. 7 ரூபாய் ஆயிடுச்சா? நான் சொன்னதுக்கு சரியா? 5 ரூபாய் கூடம் இன்று 7 ரூபாய். உங்க ஊர்ல 10 ரூபாவாமா? 10 ரூபாய்க்கு விக்குதா? 10 ரூபாய். அதாவது ஏரி மாவட்டம், அவ்வளவு ஏரி குளங்கள் கிணறுகள் உள்ள இந்த மாவட்டத்துல குடம் தண்ணிய விலைக்கு வாங்க வேண்டிய அவ்வளவு நிலைமைக்கு நம்மள கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா இவங்க என்ன அரசாங்கம் நடத்துறாங்க? நான் கேக்குறேன். எதுக்காக அப்ப எங்க நிலத்தெல்லாம் புடுங்கி பெரிய பெரிய கம்பெனிக்கு தாரவாத்து கொடுத்தீங்க? ஏரியில வேற கொண்டு போய் குப்பைய கொட்டுறாங்க. அந்த நச்சு பொருளையா, நச்சு கழிவு அதையெல்லாம் கொண்டு வந்து குப்பையா கொட்டுறாங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ், அந்த கப்பாரான்ற இதெல்லாம் சந்தவேலூர்ல இருந்து வந்திருக்கீங்களா யாராவது? நீங்க வந்திருக்கீங்க? எங்க உங்க ஊர்ல இருந்து? நீங்க வந்தா ஓகே. உங்க ஊர்ல நாளைங்க கை தூக்குங்க. அதான் கேக்குறேன். இவங்க வந்தாங்க, சரி. உங்க ஊர்ல நாள் கூட்டு வந்தீங்களான்னு கேக்குறான். வந்திருக்காங்க. உங்க ஊர்ல சந்தவேலூர் தானே? அந்த குப்பெல்லாம் அப்படியே எங்க இருக்குது? ஏரியில் தானே இருக்குது. ஏரியில போய் ஒரு குடம் தண்ணி மொண்டு குடிக்க முடியுமா? இல்ல ஆடு மாடு போய் அந்த ஏரியில போய் தண்ணி குடிக்க முடியுமா? முடியவே முடியாது. அதை ஏரியே காணாம நாசம் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனி எல்லாம். பண்ணிட்டாங்களா இல்லையா? இத மாதிரி எத்தனையோ இன்னொரு ஊர் கூட நான் பார்த்தேன். எத்தனையோ ஊர்ல அவங்களுடைய ஏரி குளங்களை நாசம் பண்ணியாச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. அதுல வேற வெளியே விடுற காற்று வேற துர்நாற்றம் வீசும் காற்று. அது ஃபுல்லா விஷம் விஷம் விஷம். தண்ணியில விஷம். நீங்க நல்ல தண்ணி தான் அதையும் உறிஞ்சிட்டாங்க. மேல இருக்கிற காத்தும் விஷம். இத்தனையும் இவங்க ஒரே கம்பெனிகளா செய்திருக்காங்க. வேலையாவது கொடுத்தாங்களான்னா அதுவும் கிடையாது. அதுல வேலை செய்வங்க எல்லாம் வெளி மாநிலத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க.